வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நாம Illustratorல கிளாஸ் 15 பார்க்க போறோம். ஸோ இதுல நாம அப்பியரன்ஸ் பேனலை பத்தி ரொம்ப டீடைலாவே பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம லேயர்ஸ் பேனலை பத்தி டீடைலா ஒரு கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த அப்பியரன்ஸ் பேனல் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டிசைன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க 14 பிகினர் கிளாஸோட பிளேலிஸ்டோட லிங்க் மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்பியரன்ஸ் பேனல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா, விண்டோவில் போயிட்டு அப்பியரன்ஸ்ன்னு இருக்கும். ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F6. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் எசென்ஷியல்ஸ் கிளாசிக் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அப்பியரன்ஸ் பேனல் ரைட் சைடு இந்த பேனல்லே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சன் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அப்பியரன்ஸ் பேனல் ஓப்பன் ஆகும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ஸ்டைல்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பேலட்டும் ஓப்பன் ஆகும். அண்ட் இதுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பியரன்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோ செலெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் நோ செலெக்ஷன் இருக்கும். அண்ட் ஸ்ட்ரோக்கு ஃபில் ரெண்டுமே டிஃபால்ட்டாக இருக்கும். கீழே ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். அண்ட் ஃபில் கலர் தெரியறதுக்காக ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வேறு ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் பண்ணலாம். ஆர் ஸ்ட்ரோக் பேனல் இருக்குல்ல, இதுலேயும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோ செலெக்ஷன் மேலே இருக்கும். வெளில கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எதுவுமே செலக்ட் பண்ணல. ஸோ நோ செலெக்ஷன் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாத் அப்படின்னு மேலே மாறிடும். அண்ட் இதில் ஸ்ட்ரோக் கலர், ஃபில் கலர் ரெண்டுமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி லேயர்ஸ் பேனல் மாதிரி தான் எக்ஸாக்டாக ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ் பேனல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது. ஐ பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரோக் மட்டும் ஹைட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக்கை மட்டும் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒரு ஷேப்பை மூவ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்கு ஃபில் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். பட் ஸ்ட்ரோக்கையும் ஃபில்லையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் அப்பியரன்ஸ் பேனலுக்கு மட்டும்தான் இருக்குது. லேயர்ஸ் பேனலில் கூட இல்லை. அண்ட் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒப்பாசிட்டி இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரன்சி பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நான் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா நமக்கு வந்து ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகும். ஃபில்லில் ரெடியூஸ் ஆகாது. ஸோ அதுதான் இந்த அப்பியரன்ஸ் பேனலுக்கும் நார்மலாக ஷேப்பை கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கும் வித்தியாசம். அண்ட் இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா கீழே ஒப்பாசிட்டின்னு இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ ரெடியூஸ் பண்ணுறேன். ஓவராலாக நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கில் இருக்க அந்த ஏரோ கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணால் ஸ்ட்ரோக் மட்டும் ரெடியூஸ் ஆகும். ஃபில்லில் கிளிக் பண்ணி ரெடியூஸ் பண்ணால் ஃபில்க்கு மட்டும் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகும். கீழே வந்து ஓவரால் ஒப்பாசிட்டி இருக்கும் இந்த ஷேப்புக்கே. ஸோ அது ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரோக்லேயே பார்த்துருப்போம். ஸ்ட்ரோக்கில் ஒரு கிளாஸில் பார்க்கும்போதே பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஏன் லைன் வருது, நம்மளோட ஷேப் இருக்குது அண்ட் நடுவில் ஏன் லைன் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா நார்மலாக ஃபோட்டோஷாப் லேயர்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இப்போ ஃபில் லேயரை மேலே கொண்டு போனேன் அப்படின்னா ஃபில் நமக்கு மேலே வந்துடும், ஸ்ட்ரோக் பின்னாடி போயிடும். ஸோ இப்போ இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து நமக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது. இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபில் லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஸ்ட்ரோக்குக்கு மேலே கொண்டு போயிடுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் பாருங்கள் பாதி போயிடுச்சு. ஸோ பாதி இருந்தது காணா போயிடுச்சு. இது ஏன் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து டிஃபால்ட்டாக சென்டரில் தான் அலைன் ஆகிருக்கும். ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அலைன் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, அலைன் ஸ்ட்ரோக் டு சென்டர் தான் இருக்கும். ஸோ இது இன்சைடுனா உள்ளார போயிடும். அதாவது இப்போ இந்த ஃபில் முன்னாடி இருக்குது, ஸ்ட்ரோக் வந்து இந்த ஃபில்லுக்கு பின்னாடி போயிடுச்சு ஓவராலாகவே. ஸோ ஓவரால் அவுட் சைடில் கொண்டு வரதுக்கு இதை கிளிக் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரோக் பேனல் பார்க்கும் போதே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட் சைடில் இருக்குது. நான் சென்டரில் வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பாதி ஸ்ட்ரோக் எங்கே இருக்குது, இந்த ஷேப்புக்கு பின்னாடி இருக்குது. மீதி பாதி ஸ்ட்ரோக் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் அப்பியரன்ஸ் பேனல் ஓப்பன் பண்ணி ஃபில்லை திருப்பி கீழே கொண்டு போயிட்டேன். நார்மலாக நீங்கள் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ண வெளில கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்லை கொண்டு போயிட்டு நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. பிகாஸ் நம்ம ஷேப்பை செலக்ட் பண்ணவே இல்லை. நம்ம சும்மா தான் இதில் நோ செலெக்ஷனில் தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்து வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இதை பற்றி பேசிக்காக பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஸ்ட்ரோக் அண்ட் ஃபில் ரெண்டுமே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனும் இங்கேயே வந்துடும். இப்போ ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இந்த ஸ்ட்ரோக் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன், ஆட் நியூ ஸ்ட்ரோக். ஸோ நமக்கு மேலே ஒரு பிளாக் ஸ்ட்ரோக் ஆட் ஆயிடுச்சு. இதுவும் 7 பாயிண்டில் தான் இருக்குது, அதனால் இது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அந்த ஸ்ட்ரோக்கோட கலரை வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக மாற்றிக்கிறேன். மாத்திரமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் பேக்கில் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம விசிபிளாக தெரியறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரோக் ஆப்ஷன் போயிட்டு இதில் டேஷ்டு லைன் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேஷ்டு ஆகிடுச்சு. பின்னாடி இது வந்து ஃபுல் லைனாக தான் இருக்குது. பட் இடையில இருக்க கேப்பில் மட்டும்தான் அந்த பிளாக் கலர் விசிபிளாக தெரியுது நமக்கு. ஸோ டேஷ் வந்து 12 பாயிண்ட் இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஷேப்பு தான், பட் அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் எக்கச்சக்கமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் இன்னொரு ஸ்ட்ரோக் கூட ஆட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துக்கிறேன், ஆர் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா டாட்டடாக இருக்குது. ஸோ இது டாட்டடாக நமக்கு வேணாம். அதனால ஸ்ட்ரோக் ஆப்ஷனில் போயிட்டு டேஷ்ட் அப்படின்றத செக் எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்ட்ரோக்கை வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி கொண்டு வந்துடுறேன். இந்த 2 ஸ்ட்ரோக்குக்கும் பின்னாடி கொண்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ எத்தனை ஸ்ட்ரோக் வேணுமோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த எல்லா ஸ்ட்ரோக்கையுமே இதோட ஒப்பாசிட்டி, பிளெண்ட் மூட் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்மளால் இந்த ஏரோ கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் கிராஃபிக் ஸ்டைல் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கிராஃபிக் ஸ்டைல் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு இங்கே இல்லை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு கிராஃபிக் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு ஷிஃப்ட் F5, அப்பியரன்ஸ் பேனலுக்கு ஷிஃப்ட் F6 ஷார்ட்கட் கீ. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப் வந்து இங்கே ஆட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷேப்பை டெலீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு ப்ரீசெட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார் டூவில் ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டார் ட்ராப் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம், ஃபில் கொடுத்துருக்கோம், அது மட்டும் தான் வருது. ஸோ இப்போ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக் ஸ்டைல் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோம்ல, அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அப்ளை ஆகிடும். ஆல்சோ இதோட ஃபில் பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது, நம்ம டிஃபால்ட்டாக ரெட் கலரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்லில் இருக்க கலரை கிளிக் பண்ணி ஸ்வாட்சஸில் கிரேடியன்ட் ஸ்வாட்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் டிஃபால்ட்டாக இருக்க இந்த கிரேடியன்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் இந்த கிரேடியன்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி வர வேணாம், ரேடியல் கிரேடியண்ட்டாக தான் வேணும். ஸோ கிரேடியன்ட் ஆப்ஷனில் ரேடியல் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட்ரல் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு சுற்றி ஷேடோஸ் இருக்க மாதிரி வந்துடும். அண்ட் எடிட் கிரேடியன்ட் கொடுத்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் கலர் செட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு சாலிட் கலர் கொடுத்துட்டு கிரேடியண்ட்டில் வந்து உள்ளார, அதாவது இன்சைடில் வந்து ஒப்பாசிட்டி 0 கொடுத்துட்டு சுற்றி டார்க் கலர் கொடுத்து அந்த மாதிரி கூட நீங்கள் ஷேடோஸ் கொடுக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி பண்ணணும். அப்போ மட்டும்தான் அதில் அப்ளை ஆகும். செலக்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணாலும் அது அப்ளை ஆகாது. அடுத்து இப்போ எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாகவே கீழே ஷேடோ வருது. ஸோ ஓவராலாக நமக்கு ஷேடோ வருது. கலரை கூட இந்த ஆரஞ்சு கலர் டார்க் கலராக இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒப்பாசிட்டி 100 வச்சுட்டு X 0 வச்சுட்டு Y வந்து ஒரு 7 or 8 வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாகவே ஷேப்புக்கு பின்னாடி வருது. ஜஸ்ட்டு ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு கொடுத்தா. பட் இதுவே இப்போ ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய ஸ்ட்ரோக்கு, அதுக்கு ஷேடோ கொடுத்து பார்ப்போம். தனியாக கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் பேனலில் இந்த க்ரீன் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலைஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் ஷேடோ கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கலர் அதே மாதிரி இல்லோவில் டார்க் கலரை கொடுத்துக்கலாம். தென் எக்ஸ் ஆஃப்செட் 0 பண்ணிவிட்டு ஒய் ஆஃப்செட் 8 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் நம்ம ஷேடோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஃபில் அண்டு ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் ஷேடோஸ் ஆர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம டெலீட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஸ்ட்ரோக் மட்டும் வேணாம் அப்படின்னா பிளாக் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க டெலீட் ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெலீட் ஆகிடும். அண்ட் இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்பியரன்ஸ் அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்ட்ரோக் ஃபில் எல்லாமே கிளியர் ஆகிட்டு ஜஸ்ட் ஒரு எம்டி ஷேப்பாக மட்டும் இருக்கும். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். தென் இதையும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ஸ்டைலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு எலிப்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஸ்ட்ரோக்குக்கு மட்டும் கூட வச்சு பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் கேன்சலில் இருக்கும், ஸ்ட்ரோக் இருக்கும். இப்போ நியூ ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் சம் கலர் கொடுத்துட்டு அண்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த பிளாக் கீழே கொண்டு வந்துடுறேன். தென் இதோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 30 பாயிண்ட் ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு இதே மாதிரி டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானில் போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி டூப்ளிகேட் வந்துடும். ஸோ டாப்பில் இருக்க டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே உள்ள ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி ஃபில் கலரை வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஸ்ட்ரோக் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அண்ட் இதில் இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டேஷ் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போ நம்ம ஒரு ப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஸ்ட்ரோக் கொடுத்தோம்ல, செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் ப்ரீசெட் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஆர்ட் ப்ரஷ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் கீழே ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டாட்டடாக வந்துடும். ஸோ இது எதனால் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக ஸ்ட்ரோக்கோட வந்து டேஷ் கொடுத்து வச்சுருப்போம். டேஷ் எடுத்து விட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மாதிரி பாத் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோடு கூட க்ரியேட் பண்ணிவிட்டு ரோடு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கூட ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் கைஸ், அப்பியரன்ஸ் பேனல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லுஸ்ட்ரேட்டர் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் இல்லுஸ்ட்ரேட்டரோட அட்வான்ஸ்ட் டுட்டோரியல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.